அனைவரும் கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் பேசுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதிகீதம் பாடுவோம். முதல் துதிகீதமே 130. துதிகீதமே 131. ஒரு நாளிலே தேவ
துதிகீதத்தினை 243. முதல் கனி. துதிகீதத்தினை 224. 224. Hallelujah.
இறுதி கண்ணி. இறுதி துதிகிற எண் 236. துதிகிற எண் 236. முதல் கண்ணி.
துதித மகிமை மாட்டு இயேசுக்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 112வது பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்தமான இந்த நாளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ராஜாவே, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜாவே, இந்த கரம் இறங்கட்டும், இந்த கரம் இறங்கட்டும், இந்த கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே, நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜாவே. நீரே கண்மணி போல பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, 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 உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இறைவனை ஆசீர்வதியும், இறைவனை ஆசீர்வதியும், இறைவனை ஆசீர்வதியும் ராஜா.
மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜாவே. பலவீனம் எடுத்து போடும், பலவீனம் எடுத்து போடும், பலவீனம் எடுத்து போடும் ராஜா. மகிமை ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜாவே உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. நீரை கண்மணியும் போல பாதுகாத்து வழிநடத்த ராஜாவே. உம்முடைய கிருபையால் இறங்கட்டும், உம்முடைய கிருபையால் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜாவே. எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. உம்முடைய கிருபையால் இறங்கட்டும், உம்முடைய கிருபையால் இறங்கட்டும் ராஜா. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே அப்படியாக அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்து போடும் ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்த ராஜாவே. அதிசயமானவரே 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 உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே. நீரை ஆசீர்வதியும், நீரை ஆசீர்வதியும், நீரை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. ஆவியானவரே 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 உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும். பசுத்தமான ஒரு நாள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிருக்கிறோம் ராஜாவே. நாளுக்குள்ளாக பிரவேசத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாராவது தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் இந்த கரனை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே 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 அழகு 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 மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜா மகிமே ராஜாவே உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் 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 ராஜாவே. பலவீனம் எடுத்து போடும், பலவீனம் எடுத்து போடும், பலவீனம் எடுத்து போடும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரே ஆசீர்வதியும், நீரே ஆசீர்வதியும், நீரே ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. பலப்படுத்துகிற தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. உங்களுடைய நலன்களை எடுத்து போடும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. மகிமைப்படுத்தும் 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 ராஜா. இந்த கரம் இறங்கட்டும், இந்த கரம் இறங்கட்டும், இந்த கரம் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. அதிசயமானவரே 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 உம்முடைய சமாதானம் எங்களோடு கொடுக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கொடுக்கட்டும் ராஜா. அப்படியே ஆசீர்வதியும். யாருக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியான சுத்தமான ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அழகு 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 பாதுகாப்பு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பாக சிறைக்குள்ளே விடுதலை என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். சிறைக்குள்ளே விடுதலை என்கிற ஒரு தலைப்பானது இன்றைய நாளிலும் கூட தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விடுதலை என்று சொன்னால் சிறையிலிருந்து வெளியே வந்தால்தான் விடுதலை. உலகம் அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது சிறைக்குள்ளே விடுதலை என்கிற ஒரு வார்த்தை இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் அநேக பேர்கள், அநேக அரசியல் தலைவர்கள், அடிமைகள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு குற்றம் செய்து சிறைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அந்த சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு மீண்டுமாக அவர்கள் வெளியே வருவதுதான் விடுதலை. அது எத்தனை நாட்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் வெளியே வந்த பிறகுதான் அவர் விடுதலை என்கிற ஒரு சந்தோஷம், ஒரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது சிறைக்குள்ளே விடுதலை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன், சிறை என்பதே கொடுமை நிறைந்தது, ஆபத்து நிறைந்தது, பிரச்சனைகளுக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் சிறை. ஒரு சரியாக உணவு கிடையாது, சரியான ஒரு இடம் கிடையாது, சரியான ஒரு காற்று கிடையாது, உறவுகளை நம்ம பார்க்க முடியாது, நினைத்தபடி எதையுமே செய்ய முடியாது. ஏன் சொன்னால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு அடிமையின் வாழ்க்கையாக, ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக சிறை வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அநேக அனுபவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் சிறைக்கு சென்றவர்களை நம்ம பார்த்துருப்போம். அவங்க அனுபவங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இப்படிப்பட்ட ஆபத்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு இடம்தான் சிறை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறைக்குள்ளே இருந்து கூட அவர் விடுதலை தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன் அப்படி என்று பார்க்கும்போது வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் சொல்லுது. இது அப்போஸ்தலனாகிய பவுலினாலே கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு என்று பவுல் சொல்கிறான். நான் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது அங்கே விடுதலை உண்டு. அது சிறையாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, ஒரு வர முடியாத ஒரு இடமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது என்று சொன்னால், நீ சிறையில் இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறையில் மாதிரி இருக்கிறதா? பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆனாலும் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த இடத்திலே கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். என வேதத்திலே பார்க்கும் போது அந்த தேவனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை, வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் கூட கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது முதலாவது ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். வேதத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அடிமைகள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதிலே மிக முக்கியமானவர்கள் என்று வேதத்திலே பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 நண்பர்கள், சகோதரர்கள். இந்த 3 பேரும் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கிற போது
அவர்கள் பாபிலோனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும். சட்டம் என்பது அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது அரசாங்கம் சொல்லுகிறது, அதாவது அந்த ராஜா சொல்லுகிறார், இந்த சிலை நான் உண்டு பண்ணின இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். இது சட்டம், இதை மாற்ற முடியாது. எல்லா ஜனங்களும் அதை வணங்க வேண்டும். ஏன் சொன்னால் இது அரசாங்கத்தினுடைய கட்டளை, ராஜாவின் கட்டளை. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 சகோதரர்களும் என்ன செய்தார்கள்? வேதத்தில் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஒருவேளை இந்த சிலையை வணங்கி இருக்கலாம். ஏன் சொன்னா ஒன்று பயம், ஏன் சொன்னா வணங்கவில்லை என்று சொன்னால் தண்டனை கிடைக்கும். வேதத்திலே பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் நெருப்பிலே அக்னியிலே தூக்கி எறியப்படுவார்கள். இது தண்டனையுடைய முன்கூட்டியே தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் அக்னியிலே தூக்கி எறியப்படுவாய் என்பது ராஜாவுடைய சட்டம். இந்த சட்டத்தை இந்த 3 சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? சட்டத்தை கை கொள்ளவில்லை. ஏன் கை கொள்ளலை? ராஜாவின் சட்டத்தை கை கொள்ளணும், ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தவறான சட்டமாக இருக்கிற போது அதை மீறுவதில் எந்தவித தவறும் இல்லை. இந்த 3 சகோதரர்களும் ராஜாவின் சட்டத்தை மீறுகிறார்கள். ஏன் மீறுறாங்க? சிலையை வணங்காதபடி ஏன் இவங்க இருக்கிறாங்க என்று வேதத்திலே நீங்கள் பார்த்து என்று சொன்னால், வேதம் சொல்லுது, முதலாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் பார்த்துன்னு சொன்னால், யாதொரு சொற்பத்தையும் விக்கிரகத்தையும் உனக்கு நீ உண்டாக்கக்கூடாது என்று வேதத்திலே ஒரு கட்டளையாகவே தேவன் சொல்லியிருக்கிறார். இது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கு. இது ஏதோ சிம்பிளா நம்ம நினைக்கலாம். வேதத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருடைய இருதய பலகையிலே இந்த 10 கட்டளை எழுதப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமானது, என்னை இன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இது கட்டளை. அப்போ இந்த 3 சகோதரர்களும் சட்டத்தின் கட்டளையின்படி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். சின்ன வயசிலிருந்து தேவனுடைய கட்டளை அவங்க கை கொள்றாங்க. அப்போ வேதத்தில் பார்க்கும்போது மரிக்கிற வரைக்கும் நீ கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டே ஆக வேண்டும். இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அப்போ இந்த சகோதரர்களை பார்க்கும்போது அவர்கள் அந்த சட்டத்தை மீறி அந்த சிலையை வணங்காதபடி அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த ராஜாவுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? ஏன்னா ராஜாவின் சட்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. யாரும் இதை நாங்கள் மீற மாட்டோம் அப்படிலாம் அவங்க சொல்லலை, ஏற்றுக்கிறாங்க. வேதத்தில் பார்க்கும்போது சட்டத்தை மீறும்போது தண்டனை கிடைக்கும் என்பது ராஜாவுடைய தீர்மானம். இது எல்லாருக்கும் தெரியும். பாபிலோன் தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அது தெரியும். இந்த அடிமையாக இருக்கிற இந்த சகோதரர்களுக்கும் அது தெரியும். ஆனாலும் என் உயிரே போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன்னா வேதத்தில் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, வேதத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது விசுவாசத்தினுடைய ஒரு அறிக்கை, ஒரு வாழ்க்கை. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்போது இந்த வார்த்தை நம்ம முக்கியம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஒரு மரம் கிடையாது, அல்லது ஒரு கல் கிடையாது, ஒரு மரமோ ஒரு கல்லோ கிடையாது. ஏன்னா மரத்திற்கும் கல்லுக்கும் உணர்ச்சி கிடையாது, வேதனை, ஃபீலிங். அந்த வேதனைலாம் அந்த மரத்துக்கும் அந்த கல்லுக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. உணர்வுள்ள ஒரு ஃபீலிங் உள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு தேவன். அவருக்கு தெரியும் நம்முடைய ஃபீலிங் என்ன, நம்முடைய உணர்வு என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன் சொன்னால் அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எந்த சூழ்நிலைகளிலும்
விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், கட்டளை. அப்போ இந்த சகோதரர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் கை கொள்கிறார்கள். அதனாலே ராஜாவுக்கு கோபம் வருகிறது. கோபம் வருகிற போது என்ன நடக்கிறது? அவர்களை பிடித்து நெருப்பிலே போடுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 7 மடங்கான ஒரு அக்னியை அவர்கள் சூடாக்கினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார் அவர்களை? அந்த போர் வீரர்கள் 3 சகோதரர்களை தூக்கி போடுகிற போது தூக்கி போன இந்த இராணுவ வீரர்கள் கூட மரித்து போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வெப்பம், அப்படிப்பட்ட ஒரு அக்னி என்று வேதம் சொல்லுது. அவ்வளோ கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலே பார்க்கும் போது நெருப்பு மிக ஆபத்தானது. ஒரு சிறிய ஒரு தீக்குச்சி மிகப்பெரிய ஒரு காட்டை கூட அது அழித்து விடும். ஒரு சின்ன ஒரு நெருப்பு தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு காடாக இருந்தாலும் கூட அதை அழித்து விடும். இந்த உலகத்திலே பார்க்கிற போது அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் இருக்கிற அந்த அமேசான் காடுகள் நீங்கள் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காடுகளே பாருங்கள். ஒரு சின்ன ஒரு துளி தான் அந்த நெருப்பானது மிகப்பெரிய காடுகளை அது அடித்து விட்டது. யாரும் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கட்டுக்கடங்காத ஒரு வெளிப்பாடு தான் இந்த நெருப்பு. இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நெருப்பு மிக ஆபத்தானது. ஏன்னா வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே நெருப்பானது, அக்னியானது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறது என்று வேதம் சொல்லுது. நோவாவின் காலத்திலே தண்ணீரினாலே கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்திருக்கிறார். 2ஆம் வருகையிலே அக்னினாலே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னால் கர்த்தரை தவிர வேறு ஒருவருக்கும் நம்ம தலை வணங்கக்கூடாது, வேறு எதற்கும் அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்தர வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரை நம்பியே பயணித்தார்கள். ஆனால் மோசே மலை மீது ஏறி சென்ற பிறகு அவங்க நிலைமை என்ன? வேதம் சொல்லுது, அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து இதுதான் தேவன் என்று சொல்லி முதல் முறையாக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கினார்கள். மோசே மலையிலிருந்து கீழே வரும்போது கோபப்பட்டிருக்கிறார், தேவனும் கோபப்பட்டிருக்கிறார். சிந்தித்து பார்ப்பேன். ஏன் சொன்னால் விக்கிரகங்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வேதத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் வேதம் சொல்லுது, அந்த ராஜா பார்க்குறான், தூக்கி போட்ட போது வேதம் 3 பேர்களை தூக்கி போடுகிறார். ஆனால் உலவுவது 4வது ஒரு நபரை அவன் குறிப்பிடுகிறான். தூக்கி போட்டது 3 பேர் தான். 4வது ஒரு ஆளாக அங்கே உலாவுவதை நான் பார்க்கிறேன். அது தேவ புத்திரரை போல இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சிறைக்குள்ளே விடுதலை. நெருப்பு என்பது சிறை. அந்த நெருப்பிலும் இருந்தும் கூட விடுதலை அந்த 3 சகோதரர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த 3 சகோதரர்களுக்கும் ஒரு சேதம் கூட ஏற்படவில்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சேதம் ஏற்படாதபடி அந்த அக்னியில் இருந்து அவர்கள் விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் நினைக்கலாம், நெருப்பு தப்பிக்க முடியாது, ஓட முடியாது, எங்கும் ஒளிய முடியாது, ஆபத்து நிறைந்தது, தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல தூக்கி போட்டிருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏன் சொன்னால் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த சட்டம், அந்த நெருப்பு இருக்கு. ஆனால் அந்த அக்னியில் இருந்து, அதாவது சிறையில் இருந்து அவர்கள் விடுதலையை பெற்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது. அது நெருப்பாக இருந்தாலும் சரி, இந்த பூமியாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு விடுதலை கட்டளையிடுவார். அப்போ இங்கே நாம் சிந்தித்து பார்ப்பேன். நெருப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை. என் வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஏன் சொன்னால் இந்த 3 சகோதரர்களும் எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது, இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தினுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அதனால்தான் அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, 4வதாக ஒரு தேவன் உலாவுவதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். ஏன் சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஏன் சொன்னால் அவர்கள் உண்மையுள்ள பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய விக்கிரகங்களுக்கு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகள். அடிமையாக இருந்தாலும், சூழ்நிலைகள் ஆபத்தாக இருந்தாலும், தண்டனை இருக்கிறது என்று தெரிந்தும் கூட
தேவனை நம்பி தேவனை சார்ந்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் அந்த சிறைக்குள்ளே அவர்கள் விடுதலையை பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சோதனை என்கிற நெருப்பு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆபத்து என்கிற நெருப்பு நம்ம நெருங்கி கொண்டே இருக்கலாம். தப்பிக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஒன்றை நீ மறந்துவிடக் கூடாது. ஏன் சொன்னா, ஜீவிக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதே மாதிரி இந்த 3 சகோதரர்களையும் கர்த்தர் விடுவித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுது, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொன்னான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதலில் நாம் பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகு என்கிற 3 சகோதரர்களை நெருப்பு என்கிற அந்த சிறையில் இருந்து அவர் விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. இது தானியேலுடைய ஒரு விசுவாசம், தானியேலுடைய நம்பிக்கை குறித்து ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பாபிலோனிலே நடந்த ஒரு சம்பவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேதத்திலே பார்த்தீர் என்று சொன்னால், அந்த ராஜா கட்டளை எடுக்கிறான், நேபுகாத்நேச்சர் கட்டளை எடுக்கிறான், 30 நாட்கள் என்னை தவிர வேற யாரும் நீங்க வணங்கக்கூடாது, வேற யாரையும் நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது. இது ராஜாவுடைய கட்டளை. அப்படி தொழுது கொண்டால் சிங்க கவியில நீங்கள் போடப்படுவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னா, பெருமையினுடைய உச்சகட்டம், பெருமையினுடைய அடையாளமாக இந்த பாபிலோன் ராஜா இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மிக பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். அதனாலே தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும், தன்னை இந்த ஜனங்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு அவன் இருந்ததனாலே இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அவன் ஏற்றுக்கிறான். அது மட்டுமல்ல, அங்க கூட இந்த பிரதானிகள் தானியேல் மீது பொறாமை கொண்டார்கள். பொறாமைனாலே அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். உம்மை தவிர இந்த தானியேல் தொடர்ந்து அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவர்கள் தேவனை, அந்த யெகோவா என்கிற அந்த தேவனை அவன் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறான். அதனாலே அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாக ராஜாவிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது ராஜா என்ன சொல்லுகிறான்? வேதத்திலே பார்க்கும்போது, என்னை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, வேற யாரும் நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை அவன் ஏற்றுகிறான். அப்படி ஏற்றும் போது வேதம் சொல்லுது, ஏற்றினார்கள் என்பது உண்மை. ஆனால் வேதத்தில் பார்த்தோன்னா தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, தான் வழக்கத்தின்படியே அவன் 3 வேளை ஜெபித்திருக்கிறான். தன் வழக்கத்தின்படியே அவன் ஜெபித்தான். யாரை நோக்கி? சீயோனை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதத்திலே பார்க்கும் போது அவன் சொல்லுகிற 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அப்படின்னா சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஜெபம் செய்யக்கூடாது, யாரையும் நினைத்து பார்க்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது, இப்படிலாம் சட்டம் இருக்கு. ஆனால் தானியேலோ என்று சொன்னால் அவன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி விண்ணப்பத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இதை செய்கிறான்? சிந்தித்து பார்க்கணும். சட்டம் இருக்கு, ஆபத்து இருக்கு, பிரச்சனை இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே தானியேலை நீங்கள் பார்த்து சொன்னா சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. தவறு செய்தால், அதாவது தேவனை, ராஜாவை தவிர வேற யாராவது நாம் வணங்கினால் தூக்கி சிங்க கெபியிலே போடப்படுவார்கள் என்பது சட்டம். இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் தானியேல் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ஏன்? பிரச்சனை இருக்கு என்பதற்காக அவன் பயந்து போகல. ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கூட அநேக பேர்கள் நீங்கள் பார்க்கும் போது பிரச்சனை வரும்போது தேவன் நம்மை கைவிட்டார் என்று சொல்லி
நிறைய முறை நம்ம முறுமுறுப்போம் அல்லது தேவன் மீது நம்ம கோபப்படுவோம். என்னை கண்டுக்கலை, என்னை பார்க்கலை, எனக்காக உதவி செய்யலை அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேலை நீங்கள் பாருங்கள், சிங்க கெபியிலே போடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை அவன் விடவில்லை. நான் ஆபத்து, எனக்கு தண்டனை கிடைக்க போகுது, அழுதுகிட்டே உட்காந்துருக்கல. வேதத்தில் பாருங்கள், நிறைய பேர் அழுது இருக்கிறார்கள். பிரச்சனை வரும்போது அழுது இருக்கிறார்கள். நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கு. அந்த தண்டனையை விட நானாக என் உயிரை போக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் மரித்து போவதை நான் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்திலும் கூட அப்படித்தான். நிறைய பேர் நீங்கள் பாருங்க, நிறைய பேர் தன் உயிரை தானாகவே மடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சிந்தித்து பார்க்கணும். இது கர்த்தர் கொடுத்த ஜீவன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இது கர்த்தர் கொடுத்த ஜீவன். அவர் தான் நம்முடைய ஜீவனை எடுக்கணும். வேற யாராலையும் எடுக்க முடியாது. அது பிசாசாக இருந்தாலும் சரி, வேற யாராலையும் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு எதிராக எது நடந்தாலும், எந்த தவறான செயல்கள், தவறான சத்தியங்கள், தவறான போதனைக்கு நமக்கு எதிராக நடந்தாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நம்ம வழி நடத்துவார். அவர் கண்டிப்பாக நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாப்பார். எத்தனை சேதங்கள் நம்ம நெருங்கினாலும் ஒன்று நம்மை செய்யாது. அப்போ இந்த உலக ஜனத்தை போல நாம் இருக்கக்கூடாது. ஏன் சொன்னால் இந்த உலக ஜனங்களை பாருங்கள், பிரச்சனை வரும்போது அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஏன் சொன்னால் இந்த உலகத்தில் என்னாலே வாழ முடியவில்லை, என்னுடைய அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லை, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி அநேக ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. ஏன் சொன்னால் என் ஆத்துமா, என் ஜீவன் கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அதுதான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு அத்தாட்சி. அதற்காகவே நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலக ஜனங்கள் மாதிரி பிரச்சனையை கண்டு பயந்து போகாமல் பிரச்சனையை கண்டு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். இப்போ இன்றைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சோர்ந்து போகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. என வேதத்தில் நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற போது அவருடைய பிரச்சனை நீங்கள் பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இப்போ சிந்தித்து பார்ப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன ஒரு தேவனுக்கு இந்த உலகம் இடம் கொடுக்கவில்லை, தலை சாய்ந்து படுக்க இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, ஒரு நரிகளுக்கும் ஒரு பறவைகளுக்கும் கூடு இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த உலகம் தலை சாய்க்க இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். எங்கும் ஒரு நிரந்தரமாக அவர் எங்கேயும் தங்கலை. ஏன் சொன்னால் அவர் வாழ்க்கை ஓடிட்டே இருந்துச்சு. அவர் எப்படியாவது பிடிக்க வேண்டும், எப்படியாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரோம அரசாங்கம் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட அவர் பயப்படலை, தொடர்ந்து தன் வேலையை செய்துட்டே இருந்தார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட உபத்திரவங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, சோர்ந்து போகக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பேன். ஏன் சொன்னால் இந்த தானியேலை பார்க்கும் போது சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு, நாளைக்கு என்னை சிங்க கெபியிலே போடுவார்கள், இன்றைக்கு நான் ஜெபித்ததனாலே ராஜாவுடைய சட்டத்திற்கு என்னை பிடித்து கொண்டு போவார்கள், கண்டிப்பாக சிங்க கெபியிலே என்னை போடுவார்கள் என்பது தானியேலுக்கு தெரியும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது சிங்கம் என்பது பிசாசுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சிங்கத்தை பார்க்கணும், எப்படிப்பட்ட ஆபத்தானது என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். சிங்கத்தை நீங்கள் பார்க்கும் போது கர்ஜிக்கிற சிங்கம் என்று வேதம் சொல்லுது. அதாவது அதனுடைய சத்தம், அந்த சத்தமே நமக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த சத்தம், அதனுடைய உருவம் ரெண்டுத்தையும் பாருங்க. அந்த சிங்கம் கத்துகிற போது, சத்தம் இடுகிற போது, அது கர்ஜிக்கிற போது பயமாக இருக்கும். இன்னொன்று அதனுடைய உருவம், அதன் தோற்றம் கம்பீரமாக இருக்கும், அது பயமாக இருக்கும். இன்னொன்று, சிங்கம் என்றைக்கும் பின்னிட்டு போகாது, அது கண்டிப்பாக எதிர்த்து நிற்கும். ஏன்னா உலகத்தினுடைய காடுகளில் நீங்கள் பார்க்கும்போது சிங்கமானது போராடுகிற ஒரு குணம் சிங்கத்திற்கு இருக்கிறது. எத்தனை விலங்காக இருந்தாலும் சரி, சிங்கத்தை விட வலிமை நிறைந்த விலங்காக இருக்கிற அது யானையாக இருக்கட்டும், எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விலங்கு சிங்கம். அதான் காட்டுக்கு ராஜா என்று சிங்கத்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று தைரியமானது, அது பயப்படாது, போர்க்குணம் உள்ளது,
சண்டையிடுகிற குணம் அதற்கு, தைரியம் இருக்கு. ஒரு 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 எந்த ஒரு உருவத்தை பார்த்தோ, ஒரு விலங்கை பார்த்தோ அது பயந்து ஓடாது. அது தைரியம் உள்ளது. இன்னொன்று பலம் உள்ளது. யானையை கூட அது பலத்தோடு எதிர்க்கக்கூடியது. மிகப்பெரிய விலங்காக இருந்தாலும் கூட அது தைரியமாக பலத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு விலங்கு தான் சிங்கம். இன்னொன்று அது பயப்படாது, என்றைக்கும் அது பயப்படாது. இன்னொன்று ஒரு மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு குணம் சிங்கத்திற்கு. எந்த ஒரு விலங்கை அது அடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது மறைந்திருந்து அதை தாக்கக்கூடிய ஒரு குணம் சிங்கத்திற்கு இருக்கு. இதெல்லாம் சிங்கத்தினுடைய தன்மை, குணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிங்கத்தின் கெவியிலே போடுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எத்தனை சிங்கம் தெரியல, ஏன்னா வேதத்தில் சொல்லப்படலை. நிறைய சிங்கங்கள் இருக்கலாம், குறைவான சிங்கங்கள் இருக்கலாம். ஒரு சிங்கமே போதும். ஒரு மனிதனை சாகடிப்பதற்கு ஒரு சிங்கம் போதும், நிறைய சிங்கம்லாம் தேவையில்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுது, அவனை தூக்கி சிங்க கெவியிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்படி போடும்போது வேதத்தில் நீங்கள் பார்த்தோன்னா ராஜா அரண்மனையில் இருக்கிறான், தானியேல் சிங்க கெவியிலே இருக்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிங்கம் பட்டினியாய் போடப்பட்ட சிங்கம். அது நன்றாக சாப்பிட்ட வளரக்கூடிய சிங்கம் இல்லை, பட்டினி போடப்பட்டு உணவு கொடுக்காதபடி அதை வளர்த்தார்கள். ஏன் சொன்னால், தண்டனை கைதிகளை அந்த சிங்கக்கவியிலே போட்ட உடனேயே அந்த சிங்கம் அதை சாப்பிடணும். சிங்கம் வயிறு நிறைய சாப்பிட்டு வச்சிங்களேன், கைதிகளே அது சாப்பிடாது, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும். இப்போ அரசாங்கத்துடைய சட்டம் சிங்கங்களை பட்டினியாகவே போட்டு வைங்க. ஏன்னா எந்த கைதியை, எந்த தண்டனைக்குள்ள கைதியை தூக்கி போடுகிற போது சிங்கம் உடனடியாக சாகடிக்கணும். அதான் சட்டம். இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தானியேலை தூக்கி சிங்கக்கெபியிலே போட்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜா வேதம் சொல்லுது, நித்திரை வரவில்லை, அவனுக்கு தூக்கம் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சிங்கக்கெபியில் இருக்கிற தானியேல் நிம்மதியாக தூங்கி இருக்கலாம். ஏன்? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. சிறைக்குள்ளே விடுதலை. வேதம் சொல்லுது, சிங்கக்கெபியிலே தானியேல் ஒரு சேதம் அடையாதபடி அவன் உலாவுவதை நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜா மீண்டுமாக தானியேலை வந்து பார்க்கிறான். பார்க்கும்போது தானியேல் உலாவி கொண்டிருக்கிறான். சிங்கம் ஒரு சேதமும் பண்ணவில்லை. ஏன்? சிந்தித்து பார்க்கும். வேதம் சொல்லுது, அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். சிந்தித்து பார்க்கும். சிங்கத்தின் வாழை எப்படி கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இன்னைக்கு உலகத்திலே நிறைய விஞ்ஞானம், நிறைய ஆராய்ச்சி எல்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சிங்கத்தை வாழை கட்ட முடியுமா? இன்றைக்கும் கூட வன ஆராய்ச்சியாளர்கள் நான் பார்க்கும்போது ஒரு சிங்கத்தை பிடிக்கிற போது அதற்கு மயக்க ஊசியை செலுத்தி அதை பிடிக்கிறாங்க. நேரடியாக போய் பிடிக்க முடியாது அதை, ஏன்னா அது போராடக்கூடியது, வலிமை உள்ளது. அது எடுத்த உடனே ஒரு மனிதனை அடிக்கும். அதை யாரும் பிடிக்க முடியாது. ஒரு நாயை போல, ஒரு பூனையை போல ஒரு சிங்கத்தை பிடிக்க முடியாது. அது போராட குணமுள்ளது. அப்படிப்பட்ட சிங்கத்தை கூட மயக்க மருந்து செலுத்தி அதை பிடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அது வாழை கட்டுறாங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வாய்களை கட்டியிருக்கிறார். சிங்கத்தினுடைய வாய்களை அவர் கட்டியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கம் என்கிற அந்த கெபி, சிங்க கெபி என்பது சிறை. அந்த சிறைக்குள்ளே தானியேல் உலாவி கொண்டிருக்கிறான். விடுதலை, அதாவது சிறைக்குள்ளே அவன் விடுதலையை பெற்றிருக்கிறான். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எதிராக சிங்கம் என்கிற அந்த பிசாசு நமக்கு எதிராக இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து திரிகிறான் என்று பிசாசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சிங்கம் என்கிற அந்த கெபிக்குள்ளாக நான் இருக்கிறேனா? சோதனை, பிரச்சனை, பாடுகள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறா? கவலைப்படக்கூடாது. ஏன் சொன்னா, தானியேலை நீங்கள் பாருங்கள், தன் வழக்கத்தின்படியே அவன் ஜெபித்தான். எந்த சூழ்நிலும் ஜெபத்தை அவன் மறக்கவில்லை. ஏனால் ஜெபம் தன் வாழ்க்கையிலே ஒன்று இணைந்த ஒன்றாக தானியேல் அதை கடைபிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட விசேஷித்த ஜெபங்களிலே தானியேலுடைய ஜெபமும் மிக முக்கியமானது என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேதத்திலே பாருங்கள், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆதலால் பிரியமானவனே, நீ ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த வார்த்தை இந்த வேதத்தில் விசேஷமான ஒரு வார்த்தை, யாருக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. அவன் ஜெபிக்க தொடங்கின போதே பரலோக ராஜ்யத்திலிருந்து கட்டளை வருகிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேறு யாருக்கும் அதிகமாக வேதத்தில் சொல்லப்படலை. அப்போ விசேஷமான ஒரு மனிதனாக இந்த தானியேல் இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிரியமானவன் என்று வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படலை. கர்த்தருக்கு பிரியமாக
தானியேல் இருந்ததுனாலே பிரியமானவனே நீ ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன்? சிந்தித்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமாக அவன் நடந்து கொண்டிருக்கிறான். தேவனை அதிகமாக அவன் நேசித்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அதிகமாக நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசிக்கிற போது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் சிறைக்குள்ளே இருந்து நமக்கு விடுதலையை அவர் கட்டளையிடுவார். அலை ஆபத்து சிறை போன்ற என் ஆபத்து எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் கலங்கி நிற்கக்கூடாது. ஏன் சொன்னா விடுதலை தரக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஏன் சொன்னா அவர் விடுதலை தரக்கூடிய ஒரு தேவன். அந்த தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கை சிறையாக இருக்கிறது, பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், அநேக சிறை கைதிகளை நீங்கள் பாருங்கள், அநேக அரசியல் தலைவர்கள் நீங்கள் பாருங்கள், அநேக விடுதலை போராட்ட வீரர்களை நீங்கள் பாருங்கள். எல்லோருமே சிறையினுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிறையில் இருந்து நான் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவங்களை என் வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்டு வெளியே வந்திருக்கிறேன். இதெல்லாம் மாம்ச பிரகாரமான ஒரு அனுபவம். இங்கே தென்னாப்பிரிக்கா தலைவர் நெல்சன் மண்டேலாவை நீங்கள் பாருங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாரு. விடுதலை கிடைச்சதா? இல்லை. 27 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வெளியே வந்தார். இதற்கு அந்த 27 ஆண்டுகளை அவர் உள்ளதான் இருந்தார். ஏன்? எந்த தேவனும் விடுவிக்கல, எந்த அரசாங்கமும் விடுவிக்கல. ஆனால் வேதம் சொல்லுது, சாதாரண மனிதனாக இருக்கிற தானியேலை நீங்கள் பாருங்கள், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை பாருங்கள். அவங்களாம் யாரு? பெரிய தலைவர்கள் கிடையாது, செல்வாக்கு உள்ள மனிதர்கள் கிடையாது, தேவனை மட்டுமே நம்பியிருக்கிற சாதாரண பிள்ளைகள். ஆனால் சிறைக்குள்ளே அவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் உலக தலைவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் விடுதலை பெற முடியல. இந்தியாவில் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு பாருங்கள், அவரும் சிறையில் இருந்திருக்கிறார். காந்தியடிகளை பாருங்கள், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பேர் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லோருமே மாம்சத்தின்படி தான் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்ததுனாலே கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறார். வேதத்திலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், சிறைக்குள்ளே இருந்து அநேக கடிதங்களை அவன் எழுதியிருக்கிறான். நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களை அவன் சிறையில் இருந்து எழுதியிருக்கிறான். ஏன்? வேதம் சொல்லுது, பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிற போது சிறை கதவுகள் தானாக திறந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? கர்த்தர் அவர்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். தானாகவே சிறை கதவு திறக்குமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக சிறையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நம் கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக வேதம் சொல்லுது, ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21, 22. ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21, 22. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைசாலை தலைவன் சிறையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்து வந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்குள்ளாக சகோதரர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 சகோதரர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு சகோதரன் பொறாமைனாலே அவனை எகிப்தினுடைய வியாபாரிகளுக்கு விற்று விடுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொறாமைனாலே பெற்றோர்கள் யோசேப்புக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறார்கள், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி இந்த யோசேப்பு எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனாலும் அதில் இருக்கிற ஒரு சகோதரன் அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்தினுடைய வியாபாரிகளுக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்று விட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. இப்போது எகிப்துக்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான். எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிற போது யாருமே கிடையாது. சகோதரர்கள், பெற்றோர்கள், உறவுகள், தெரிந்தவர்கள், சொந்த இடம், சொந்த வீடு எதுவுமே கிடையாது. ஒரு புதிதான ஒரு இடத்திலே, யாரும் இல்லாத ஒரு இடத்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது என்ன நடக்கிறது? வேதத்திலே பார்க்கும்போது அந்த பார்வனுடைய மனைவியாகிற போர்த்திபாளுடைய அவன் தவறாக உறவு கொண்டான், தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்லி அவன் மீது ஒரு குற்றச்சாட்டை செய்து அவனை சிறையிலே அடைக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட அந்த தவறை விட்டு அவன் ஓடுகிறான் என்று வேதம் சொல்லுது. தன்னுடைய
மேல் சட்டையை கயற்றி வைத்து விட்டு அவன் ஓடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே அவனும் தன் பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு பிள்ளையாக அவன் இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் என்னை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் என்னை கைவிட்டிருக்கலாம், தெரிந்தவர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம், யாரை நான் நம்பி இருந்தனோ அவர்கள் என்னை அவமானப்படுத்தியிருக்கலாம். இயேசுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாமே ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது சிறை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. இவன் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறான். சிறையில் இருக்கிற மற்ற கைதிகளை இவன் கண்காணிக்கும்படி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது சிந்தித்து பார்ப்பேன், சிறைக்குள்ளே ஒரு விடுதலை. சிந்தித்து, இவனே ஒரு கைதி, இவனே ஒரு சிறை தண்டனை உள்ள ஒரு மனிதன். ஆனால் மற்ற கைதிகளை இவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? வேதம் சொல்லுது, சிறை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அது மட்டுமல்ல, எகிப்திலே 2வது பெரிய பதவிக்கு அவன் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அனாதையாக விற்கப்பட்ட ஒரு மனிதன், புறஜாதி தேசத்தினுடைய ஒரு மனிதன். எகிப்தின் பார்வையிலே இஸ்ரேல் தேசம் என்பது ஒரு புறஜாதி தேசத்தினுடைய ஒரு மனிதன். ஆனால் எகிப்திலே வேறு நாட்டுடைய மனிதன் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, உயர்ந்த பதவிக்கு இவன் வருகிறான். சிறை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சிருக்கிறது. மற்ற கைதிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவனுக்கு வருகிறது. சிந்தித்து பார்க்கணும், ஒரு கைதிக்கு, ஒரு தண்டனைக்குரிய ஒரு மனிதனுக்கு மற்ற கைதிகளை கண்காணிக்கும்படி ஒரு பொறுப்பு அவனுக்கு வருகிறது என்று சொன்னார். காரணம் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகி கர்த்தர் அவனுக்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது. அது மட்டுமல்ல, எனக்கு யாரும் இல்லை, ஆனால் ஒன்று அவன் வாழ்க்கையிலே நம்பி இருக்கிறான். யாரும் இல்லை என்று சொன்னாலும் கூட, இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் கூட என் கூட என் தேவன் இருக்கிறார் என்று இயேசுப்பு விசுவாசித்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் இயேசுப்போடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்ற ஒரு வார்த்தைகளை நம்ம வேதத்தில் நம்ம படிக்கலாம். இந்த 39ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தர் இயேசுப்போடு இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க, யார் இருக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். இந்த மனிதனை பார்க்கும் போது யாரும் இல்லாத போது கூட இந்த வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவன் என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால்தான் கர்த்தர் விடுதலையை கூட கட்டளையிட்டிருக்கிறார். சிறைக்குள்ளே அவன் விடுதலை பெற்றிருக்கிறான். தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கைதி சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சிந்தித்து பார்க்கணும், தண்டனை பெறக்கூடிய ஒரு மனிதன் சிறைக்குள்ளே சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா இது மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். இன்றைக்கு இயேசுவுடைய வாழ்க்கை சிறைக்குள்ளே ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ்க்கை இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாமே ஒரு பாடமாக இருக்கிறது. யாரும் இல்லை, உலகம் கைவிட்டிருக்கிறது, உண்ட நண்பர்கள் என்னை கைவிட்டிருக்கிறார்கள், என் சொந்தங்கள் என்னை கைவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கலங்கி போகவில்லை. கலங்கம் இருக்கு, வருத்தம் இருக்கு, அழுகை இருக்கு. ஆனால் இயேசு என்ன செய்திருக்கிறான்? என் தேவன் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒன்றே உன்னை கைவிடாது, உன்னை வெட்கப்படுத்தாது. அதான் இயேசுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே அவன் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, யார் என்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் என்னை குற்றவாளி என்று தீர்மானித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாக விடுதலை உள்ள ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறார். சிறையிலிருந்து விடுதலையாகி பிற்பாடு உயர்ந்த பதவிக்கு எகிப்திலே வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, யார் என்னை வெறுத்தார்களோ, சொந்த சகோதரர்கள் என்னை வெறுத்தார்கள், அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்திருக்கிறார். எதை சொல்லுது? இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவிடத்திலே உணவுக்காக கையேந்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். சிந்தித்து பார்க்கணும், யார் என்னை வேண்டாம் என்று வெறுத்தார்களோ, யார் அந்த வெள்ளி காசுக்கு விற்றார்களோ அந்த சகோதரர்களே இயேசுவிடத்திலே போகும்படி, அவனிடத்திலே உணவுக்காக தானியங்களை கொள்ளும்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எனவே எதை சொல்லுது? இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் வருகிற போது யாக்கோபுடைய பிள்ளைகள் எகிப்துக்கு போகிறார்கள். இயேசுவிடத்தில் போயிட்டு எனக்கு தானியங்கள் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது தன் சொந்த சகோதரர்களை பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்தான் என்று வேதம் சொல்லுது. இதான் தேவனுடைய அன்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கணும். யார் உன்னை வெறுத்தால், யார் உன்னை கைவிட்டால், யார் உன்னை அவமானப்படுத்தினால், நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் உன்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக
உன்னை சாட்சியாக நிறுத்துவார். சிறைக்குள்ள இருந்து உனக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனால் இன்றைக்கு என் உலகம் என்னை கைவிட்டிருக்கு என்று சொல்லி, ஒரு சிறை போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சொன்னா, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் விடுதலை உண்டு என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட அப்படி பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் செய்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லா மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென். நாம் மீண்டுமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 24வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 24வது பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த நாளிலும் கூட சிறைக்குள்ளே ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ இங்கெல்லாம் விடுதலை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கைவிட்டிருக்கிறாரு, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஏன் சொன்னால், முடிவில் இருந்து தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு தேவன்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முடியாதது என்று தேவனுடைய பார்வையில் எதுவும் கிடையாது. மனிதனுடைய பார்வையில் மட்டுமே முடியாதது இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே முடியாதது என்று சொல்லி எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் மாற்றத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து சிறை போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகாமல் அந்த சிறையில் இருந்தும் உன்னை விடுவிக்க
வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துடைய வார்த்தையின்படி நமக்கும் அவர் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். அவருடைய ஆவிக்குள்ளாக நிலைத்திருப்போம். கர்த்தரோடு தொடர்ந்து நாம் இருப்போம். அதிகமான தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக, ஜெபத்திற்குள்ளாக, அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த பசுத்தமான இந்த ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு அவர் உன்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அல்லேலூயா. ஸ்தோத்திர 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 துதிக்கிறோம் 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 ராஜாவே, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே, உங்களுடைய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் 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 ராஜா. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும் 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 ராஜா. உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதி, நீரை ஆசீர்வதி, நீரை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும், நீரை பலப்படுத்தும் ராஜா. நீரை பலங்களை எடுத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரை ஆசீர்வதி ராஜா. எனக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. யார் பரிசுத்தமான ஒரு நாளை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடும் ராஜா. ஒரு பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரை ஆசீர்வதி, நீரை ஆசீர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும், நீரை பலப்படுத்தும், நீரை பலங்களை எடுத்துக்கொள்ளும் ராஜா. மகிமே ராஜாவே, மகிமே ராஜா, உம்முடைய கரங்கள், உம்முடைய கரங்கள் பலப்படுத்துகிற தேவன், நீர் எங்களை பலப்படுத்துகிறார். எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக்கொள்ளும். நீரை கண்ணனை போல பாதுகாத்து வழிநடத்துகிறார். இந்த கிருபையால் இரங்கள் அதிசயமானது. நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்துகிறார். நீரை ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்துகிறார். தடைகள் நீக்கி போடுகிற தேவனை, அடையாள அதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்துக்கொள்ளும். நீரை ஆசை, நீரை வழிநடத்தும். இந்த கிருபையால் இரங்கள் சமாதானத்தின் தேவன், பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியார்களை ஆசீர்வதி. ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா. நீர் எங்களை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. பலவீனங்கள் எடுத்துக்கொண்டு ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா. நீரை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா. அதிசயமானது, அதிசயமானது. உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கப்பட்டது. உடைய பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கப்பட்டது. ஆவியானவரே, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த கிருபைகள், இந்த கிருபைகள் தடைகள் நீக்கி போடுகிறது. அடியாள நதியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எடுத்துக்கொண்டு நீரை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிறார். தடைகள் நீக்கி போடுகிற தேவனை, அடியாள நதியில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுத்துக்கொள்கிறார். நீரை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிறார். இந்த கிருபை இரங்கள், இந்த கிருபை இரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரைகளை ஆசை, நீரைகளை பலப்படுத்துகிறார். எங்களுடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எடுத்துக்கொள்கிறார். இந்த பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கிறது. இந்த பரிபூர்ணமான சமாதானம் எங்களோடு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்.
எங்களை பலப்படுத்துங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டுங்க. மகிமைப்படுத்தும் 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 மகிமை ராஜாவை அறிவிக்கிற வல்லவராயிருக்கிற தேவன் எங்கள் விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கும். இந்த பாவ கட்டிலிருந்து எங்கள் விடுதலை கொடுத்தார். சோதனையிலிருந்து விடுதலை, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஒவ்வொரு வாழ்க்கை நீ பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கிறார். நீ விடுதலை தரக்கூடிய தேவன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து எங்களுக்கு விலகு தர வேண்டும் என்று சொன்னார். ஜெபிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனையிலிருந்து வெளியே நீ விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார். நாம் ஜெபிக்கிறோம். நீ விடுதலை தரக்கூடிய தேவன் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். எந்த நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் அறிந்திருக்கிற அப்படியான நோக்கங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்கிறோம். இந்த கரம் என்ற வழிநடத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ ராசு விலகு பாதுகாப்பு அந்த கிருபை இறங்கக்கூடாது. அதனுடைய ஆசு காற்றி கேற்றியே காப்பாய் நீத்த உதவி செய்வார் மீட்பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார் காற்றி கேற்றி காப்பார் மீத்த உதவி செய்வார் மீட்பலனை ஈவார் ஜெயம் தந்திடுவார். ஆமென். ஸ்தோத்திரம்.